வணக்கம் நண்பர்களே, கிருஷ்ணதந்திரம் கதையின் 18வது கதை பகுதி. எல்லோரும் பிரமிப்பிலும் பரவசத்திலும் இருக்கும் அவ்வேளையில் அவர் மட்டும் மனப்புழுக்கத்தில் இருந்தார். அவரது பெயர் பண்டாரி. ஆச்சாரமான பிராமண குடும்பத்திலிருந்து வந்தவர். அவருக்கு ஊருக்குள்ளே நல்ல மதிப்பும் செல்வாக்கும் இருந்தன. வீடு, வாசல், வயல்வெளி என்று எதற்கும் பஞ்சமில்லை. தலைமுறை தலைமுறையாக கண்ணமங்கலத்தில் வாழ்ந்து வரும் குடும்பம். அப்படிப்பட்டவருக்கு அவர் வீட்டு மாடுகளை கழுவி குளிப்பாட்டிய ஒரு மாட்டுக்காரனான மன்னார் பெரிதாக கொண்டாடப்படுவது எரிச்சலை தான் மூட்டியது. அந்த இடத்தை விட்டே விறுவிறுவென புறப்பட்டு விட்டார். அதை ஊர் காவல் பொறுப்பில் இருக்கும் கணபதி ராயன் என்பவன் கவனித்தான். என்ன பண்டாரி மாமா, உங்கள் முகத்தில் சோபையே இல்லையே? நம்ம ஊரில் எப்பேற்பட்ட ஒரு அற்புதம் நடந்திருக்கு, அந்த சந்தோஷத்தையும் உங்கள் முகத்தில் பார்க்க முடியலையே என்று அவரை தூண்டிவிட்டான். போடா போ, இதுக்கு பேர் அற்புதமாக்கும். இதை நானும் நம்பவா? அந்த கிருஷ்ணன் என்ன வேலை வெட்டி இல்லாதவனாக்கும்? அல்பமான இந்த மன்னாரையெல்லாம் மகானாக்குறது தான் அவன் வேலையா? இதெல்லாம் ஏதோ தகிடு தத்தம்டா. ஒரு மாட்டுக்காரனுக்கு இத்தனை புத்திசாலித்தனமான நான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்று அவர் ஒரு புதிய கோணத்தை காட்டிவிட்டு போனார். அது கணபதிராயன் மூலமாக பரவவும் செய்ததில் மன்னாருக்கு ஆதரவாக பலர் என்றால் எதிராகவும் சிலர் உருவாகவே செய்தனர். சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். ருத்ராவும் தமிழழகனுடைய அப்பாவான மருதாச்சலமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டே வர்றப்ப இவனை டாக்டர்கிட்ட காட்ட வேண்டியதெல்லாம் ஏன் பொறுப்பு? பைராகியை பற்றி நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். உங்கள் ஊருக்கு நான் உங்கள் உறவுக்காரர் மாதிரி வரலாமா? அதனால் உங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லையே அப்படின்னு கேட்கவும் மருதாச்சலமும் கண்டிப்பாக வாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ருத்ரா ஆதரவாகவும் கனிவாகவும் பேசவும் மருதாச்சலமும் இயல்பு நிலைக்கு வராரு. சார், நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நான் கேட்குறேன் சார். அந்த பைராகியை நீங்கள் பிடிக்க நான் என்னால் முடிஞ்ச எல்லா உதவியையும் செய்கிறேன் சார். ஆனால் ஒன்று. என்ன சொல்லுங்கள்? என் மகன் குற்றவாளி இல்லை சார், அவனை நீங்கள் விட்டுடணும். அவனை இப்போ யார் குற்றவாளின்னு சொன்னது? சொல்லாமலாம் எங்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்து மாறி மாறி விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஊருக்குள்ளேயும் இந்த நொடி நீங்கள் எங்களை கைது செய்த விஷயம் பரவி இருக்குமே. 1னா 9ங்கிற ஊருக்காரங்க இப்போவே என் மகனுக்கு தூக்கு தண்டனை வர நிறைவேற்றியிருப்பாங்களே சார். சாரி மிஸ்டர் மருதாச்சலம், நீங்கள் ஊரை நினச்சி அனாவசியமாக குழம்பிக்காதீங்க. எல்லாம் போக போக சரியாகிடும். தமிழழகனுக்கு ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம், அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகலாம், நான் கொஞ்சம் நேரத்தில் வர்றேன். இன்ஸ்பெக்டர் அப்படியே பேசிக்கிட்டே ஜீப் பக்கம் நிற்கிற டிரைவரை பார்க்குறாரு. போங்க, ஏன் ஜீப்லேயே வீட்டில் போய் இறங்குங்க. யாராவது கேட்டால் என்ன ஏதுன்னு விசாரித்தாங்க, வேறு ஒன்றுமில்லைன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னதும் மருதாச்சலமும் ஒரு கும்பிடு போட்டுட்டு அந்த ஜீப்பை நோக்கி நடந்து போகிறாரு. செல்லப்பா வீட்டில் ஒரு அசாத்திய நிசப்தம். இத்தனைக்கும் உறவுக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஊருக்காரங்கன்னு பெரிய கூட்டம். ஷியாமலா மாடி அறையில் ஜன்னலுக்கு எதிரில் நின்று எதிர் திசையை பார்த்துக்கிட்டு இருக்கா. வெகு தூரத்தில் செல்லப்பாவோட சடல புகை வானத்தில் பரவிட்டுருக்கிறது துல்லியமாக தெரியுது. ஷியாமலா ரொம்ப ஆர்ப்பாட்டமாக அழுகவும் இல்லை, அதே சமயம் அழாமலும் அவளால் இருக்க முடியலை. ஏதோ ஒரு கனவு காட்சி மாதிரி இருக்குது. கூடவே பெரிய அளவில் அப்பா கவலைப்பட்டுட்டு இருந்திருக்காரு அப்படின்ற விஷயமும் அவளுக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது. அந்த கவலைக்கு காரணமும் பைராகி தான். அந்த பைராகி கிட்ட அப்பா அப்படி பயப்படுறபடியாக என்ன இருக்குது அப்படின்னு அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. கீழேயோ கோமலா மாமி ஈரத்தலையை அள்ளி முடிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்ருக்காங்க. சில பத்திரிக்கைக்காரங்க, டிவியிலேருந்து கேமரா எடுத்துக்கிட்டும் ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. செல்லப்பா வீட்டில் ஜனாதிபதி, பிரதம மந்திரி, முதல் மந்திரின்னு எல்லாரும் செல்லப்பாவை கௌரவிச்ச ஃபோட்டோலாம் இருக்குது. அதெல்லாம் இந்த கேமராமேன் எடுத்துக்கிட்டு இருக்காரு. டிவிலையும் செல்லப்பாவோட அகால மரணம் ஒரு மாரடைப்பு செய்தியாக கூறப்பட்டு இருக்குது. ராகவும் தேவராஜ் மாஸ்டரும் குளிச்சுட்டு தலையை தோட்டிக்கிட்டே வராங்க. கோமலா மாமி அவங்களுக்கும் காஃபி கொடுக்குறப்ப காஃபியெல்லாம் இருக்கட்டும், ஷியாமலா எங்கன்னு கேட்குறதுக்கு மாடியில் தான் அவள் ரூமில் இருக்கான்னு சொல்கிறாங்க மாமி. மாஸ்டரும் ராகவும் ஷியாமலாவோட அறைக்கு வராங்க. அவள் அறையில் டேப் ரெக்கார்டு ஒன்று மெல்ல சவுண்ட் வச்சு ஓடிட்டு இருக்குது. செல்லப்பாவோட இசை கச்சேரி ரெக்கார்டிங் தான் அது. ஷியாமலானதும் வாங்க மாஸ்டர் உட்காருங்கன்றா. இவர் பேச்சு கொடுக்குறாரு, ஆனால் அவள் எதுவுமே பதில் பேசாமல் இருக்கா. வெரி சாரிம்மா, எதுக்கோ நாங்கள் வந்தோம், ஆனால் அது இப்படி ஒரு துக்க விஷயமாக மாறிடுச்சு. ஒரு விஷயத்தை தான் என்னால் ஜீரணிக்க முடியலை. நீயே ஒரு மருந்து, உங்கள் அப்பாவை பக்கத்தில் இருந்தும் அவரை காப்பாற்ற முடியலை பாரு. கடைசியில் பைராகி சொன்னபடியே நடந்துடுச்சு அப்படின்னு ஒரு பைராகியை பற்றி பேசவும் ஷியாமலாவுக்கு சொல்லியிருந்து இருக்குது. மாஸ்டர், உங்களுக்கு பைராகியை தெரியுமான்னு கேட்குறா. நல்லா தெரியுமா? உங்களுக்கும் இந்த ஊருக்கும் தான் அவர் பைராகி. என் வரையில் அவர் ஒரு ஃப்ளூட்டிஸ்ட். வாரணாசி பல்ராம் பாண்டேனா இசை உலகம் அவ்வளவுக்கும் தெரியும். பெரிய இசை மேதை. ஆனால் அதுக்கு தகுந்த அங்கீகாரம் தனக்கு கிடைக்கலங்கிற குறை அவருக்கு உண்டு. பல தடவை பத்மஸ்ரீ விருது அவருக்கு கிடைக்கிற மாதிரி இருந்து அதுக்கப்புறம் கிடைக்காம போயிடுச்சு. சரி, அவர் சொன்ன மாதிரியேன்னு சொன்னீங்களே? ஆமாம்மா, உங்கள் அப்பாவுக்கு வேலை வந்துடுச்சுனால் பைராகிகள் காலத்தை கணிக்கிறதுல சமத்தர்கள். ஆகையால் நானே உங்கள் அப்பாவை பார்க்க பயந்துக்கிட்டே தான் வந்தேன். கடைசியில் நான் பயந்த மாதிரியே ஆயிடுச்சு.
அப்பா இறந்துடுவார்னு பைராகி சொன்னாரா மாஸ்டர்? கிட்டத்தட்ட அப்படிதாம்மா சொன்னாருன்னதும் ஷியாமலாக்குள்ளே ஒரு மாதிரி தீ பிடிச்ச மாதிரி இருக்குது. ராகவும் அதை கவனிக்கிறான். ஷியாமலா, நீ அனாவசியமாக எதையும் நினச்சி குழப்பிக்காத, தைரியமாக இரு. மாஸ்டரும் நானும் இங்கே உன் கூட தான் கொஞ்ச நாள் இருக்க போகிறோம். நீ மனசை தேத்திக்கோ. இப்போ தான் நம்ம மியூசிக்கில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றான். அப்போ கோமலா மாமியும் காஃபி டம்ளர் ஒன்று எடுத்துக்கிட்டு ஷியாமலாவை நோக்கி வராங்க. இந்தா ஷியாமலா, இந்த காஃபியை குடி. எனக்கு தெரிஞ்சு வந்ததுலேருந்து நீ எதுவுமே சாப்பிடலை அப்படின்றாங்க. ஆனால் அவள் எதுவுமே பதில் பேசாமல் அமைதியாக இருக்கா. மாமி அவளுக்கு எதில் காஃபியை நீட்டவும், இல்லை மாமி, நான் இப்போ காஃபி சாப்பிட்ற மனநிலைமையில இல்லை, நீங்கள் குடிச்சிக்கோங்க அப்படின்றா. அதுக்கப்புறம் இவங்களும் எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லாத, வெறும் வயிறோடு இருக்கிறது நல்லதுக்குல்ல, பிடி அப்படின்றாங்க. மாஸ்டரும் தூண்டி விடுறாரு. இவளும் காஃபியை வாங்கி வேகமாக குடிக்கிறான். அப்படியே கொஞ்சம் கீழேயும் வந்துட்டு போ. உன்னை பார்க்க பூசாரியிலேருந்து அன்புமணி வரை எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்றாங்க மாமி. அன்புமணி பேரை கேட்டதும் ஷியாமலாவுக்கு ஒரு மாதிரி ஒரு அதிர்வாக இருக்குது. வேகமாக இறங்கி கீழே வரா. ஷியாமலா வரவும் எழுந்து மௌனமாக அவளையே பார்க்குறாரு. ஷியாமலாவும் அவரை பார்க்குறா. அப்படியே கண்ணு ரெண்டும் கலங்குது. தாயி, தைரியமாக இரு. சாமி இவ்வளவு சீக்கிரம் போவார்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கே கனவு மாதிரி தான் இருக்குது பூசாரி. போகட்டும். உயிர் பிரியும் போது ஏதாச்சும் பேசினாராமா? இல்லை பூசாரி, அவர்கிட்ட நான் போனப்போ அவர் உயிர் போயிடுத்து. ஆனால் அவர் என்கிட்ட முக்கியமாக எதையோ சொல்ல நினச்சாருங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். அந்த பைராகியை நினச்சி ரொம்பவே பயப்படவும் செய்தார். நினச்சேம்மா, நம்ம கோவிலில் பலகையில் உட்கார்றதுன்னு ஒரு சடங்கு உண்டு. சாமி உத்தரவு தந்தால் அதில் உட்காரலாம். அப்படி அதில் உட்காந்து இறந்துட்ட ஆத்மாக்களோட பேசலாம். அப்புறமா வா, சாமி உத்தரவு தரதானே பார்ப்போம் அப்படின்னு இந்த ஒரு புது விஷயத்தை இவர் சொல்கிறாரு. அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிறேன்ட்டு இவர் கிளம்புறாரு. அந்த பக்கமாக அடுத்து அன்புமணி நிற்கிறான். அவனுக்கு இந்த துக்கம் கேட்குறது அப்படின்றதெல்லாம் பிடிபடாத விஷயங்கள். மலங்க பார்த்துட்ருக்கான். அன்பு, அப்பா போயிட்டார். நீ இனி இந்த வீட்டுக்குள்ளே சகஜமாக வரலாம். அவர் இருந்த வர இந்த ஹாலில் நிற்கிறதுக்கு கூட நீ 100 தடவை யோசிப்ப இல்லை அப்படின்னு அவள் கேட்ட விதம் அவனுக்கு ஒரு மாதிரி அப்படியே நெஞ்சை போட்டு பேசுது. ஷியாமலா, என்னன்னு தெரியலை, கொஞ்ச நாளாகவே நினச்சி பார்க்க முடியாததெல்லாம் நடக்குது நம்ம ஊரில். இது நம்ம ஊர் தானான்னு இருக்குது. போன வாரத்தில் ஒரு ராத்திரி உங்கள் அப்பாவும் மாமியும் மன்னார் ஜீவசமாதிக்கு நடுராத்திரிக்கு மேலே போனாங்க. அதை நான் பார்த்தேன். எனக்கு ரொம்பவே ஆச்சரியம். பகலில் போகாமல் இப்படி ராத்திரியில் போகிறாங்களேன்னு. அப்போவே உங்கள் அப்பாவுக்கு தான் சாக போகிறேன்றது தெரிஞ்சிருக்கு போல அப்படின்னு அன்புமணி இப்படி பேசினதுலேருந்து செல்லப்பா ஜீவசமாதிக்கு போனார் இல்லையா, அந்த விஷயம் ஷியாமலாவுக்கு தெரிய வருது. எனது என் அப்பா நடுராத்திரியெல்லாம் மன்னார் சமாதி பக்கம் போனாரா? நீ பாத்தியா? ஆமாம் ஷியாமலா. இதை ஏன் அன்பு அப்போவே என்கிட்ட சொல்லலை? எங்கே ஷியாமலா, நீயும் நானும் இன்னும் முழுசாக உட்காந்து பேசவே இல்லையே. ஒன்று மட்டும் உறுதி ஷியாமலா, இந்த ஊரில் பெருசாக ஏதோ ஒரு விபரீதம் நடக்க போகுது அப்படின்னு இவன் சொன்னது கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் உட்காந்துருந்த கோவில் பட்டாச்சாரியான 6வது ஐயங்கார் காதுலையும் விழுகுது. ஆமாம்மா குழந்தை, நானும் அப்படி தான் நினைக்கிறேன். எல்லாம் அந்த பைராகியோட திருவிளையாடல் தான். உங்கள் அப்பா பயத்திலேயே செத்துட்டாருன்னு கூட சொல்லுவேன். இனியும் நான் சும்மா இருக்க போகிறதில்ல. நாளைக்கே கோவில் சன்னதியில் இருக்கிற சால கிராமங்களை எடுத்து தீர்த்த பாத்திரத்தில் போட்டுட போகிறேன். அந்த கிருஷ்ணனே வந்தால் தான் இந்த ஊரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு பட்டாச்சாரி ஒரு புது விஷயத்த சொல்கிறாரு. தேவராஜ் மாஸ்டர் அதை கரெக்டாக கவனிச்சுட்டு, சால கிராமங்களை எடுத்து தீர்த்த பாத்திரத்தில் போட்டால் கிருஷ்ணன் வருவானா அப்படின்னு கேட்குறாரு. என்ன அப்படி கேட்டுட்டேன்? இது வர 2 தடவை அந்த மாதிரி வந்திருக்கான். அவன் வந்தாதான் எல்லா குழப்பங்களும் கூட தீரும். என்ன பட்டாச்சாரி, என்ன இது புது கதை? கதை தான், நம்பாதவங்களுக்கு கதை தான் அப்படின்னு பட்டாச்சாரியாரும் ரொம்ப தீர்க்கமாக பதில் சொல்கிறாரு. என்ன நடக்க போகுது, கிருஷ்ணன் வருவாரா என்னன்றதையெல்லாம் அடுத்தடுத்த கதை பகுதிகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.